எடுப்போம். இந்த வேளையிலே நாங்கள் யாவரும் ஒருமனப்பட்டவர்களாக இருக்கிற வேளையிலே இந்த வேளையை ஒப்பு கொடுத்து அங்கே தோமஸ் பிரதர் எங்களை ஜெபத்திலே நடத்துவார். ஆண்டவர், இந்த ஞாயிறு தினத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக ஆண்டவரே, இந்த சரணத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டால் மாத்திரம் அல்ல, அவர்கள் நெறியிலே நடப்பிக்க அவர்களை வழிநடத்த வேண்டும். அவர்களை செய்தி கேட்டு ஆண்டவர் வழிநடத்த வேண்டும். நடக்கிறதான ஒவ்வொரு ஆராதனையில் ஒவ்வொரு ஆராதனையில் நடக்கிற ஊழியக்காரர்களை ஆண்டவரை சத்தியத்தை படி பேசுகிறார்கள். ஆண்டவரை வழிநடத்த வேண்டுமா? ஆண்டவரை பரிதானத்துக்காக அல்ல, ஆண்டவர் உம்முடைய வார்த்தையை ஆண்டவரை பரிதானத்துக்காக அல்ல, ஊழியக்காரர்களை வழிநடத்த வேண்டுமா? மரணத்தெழுது 3ஆம் நாள் உயிர் தெழுந்த எங்கள் கர்த்தராகிய இயேசு மகா கிருபையின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே நாங்கள் ஒரு சில எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அதிலே ஒரு சில வசனங்களை நாங்கள் வாசிக்க போகிறோம். அதிலே 24 25 அதுக்கு பிற்பாடு 39 42 அதே வேத பகுதியை நாங்கள் வாசிப்போம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே ராகாப் 39-40 இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். ஆமென். ஆமென். විසුතුහන්සේගේ නින්දාව මහත් සම්පතයයි කියා කලකට කාපයේ සැප භුක්ති විඳීමට වඩා දෙවියන් වහන්සේගේ සෙනඟ සමග දුක් විඳීම තෝරා ගත්තේය. මොවුන් සියල්ල සුවකිය අදහිල්ල කරනකොටගෙන සාක්ෂිය ලැබත් පොරොන්දු නොලැබුවොත් එසේ උනේ ඔවුන් අප නැතුව සම්පූර්ණ නොවන පිණිස දෙවියන් වහන්සේ වඩා උතුම් දෙයක අප ගැන කලින් පිළියෙල කළ තිබුණු නිසාය. ආමේන්. ஆமென். ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். மீண்டுமாக ஒரு இறுதி நாளிலே தேவனுக்குள்ளாக வர தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். நாங்கள் முடிவு நேரத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களை பாராட்டாமல் இருக்க முடியாது. ஆமென். அங்கே விசேஷமாக அருமையான ஊழியக்காரனை நாங்கள் பாராட்டுகிறோம். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு அங்கே கஷ்டமான ஒரு பகுதியை அவர் எடுத்து பிரயாசப்பட்டு அதை செய்யும்படியான திராணியையும் பலத்தையும் கொடுத்ததுக்காக கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக அவர் தனி மனிதனாக இருந்து செய்ய முடியாது. அங்கே ஜனங்கள் நீங்கள் ஒத்தாசை செய்திருப்பீர்கள். ஆமென். அதுக்காக தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அங்கே ஒவ்வொருவரும் அந்த பகிர்ந்து செய்கிற காரியங்கள் எங்களுக்கும் ஒரு நன்மையானதாக, நாங்களும் அதிலே ஒன்றை அறிந்து கொள்ளத்தக்கதாக இருந்தது. ஆமென்.
ஏனென்றால் நாங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்போது தான் நாங்கள் இன்னும் அதிகமாய் தேவனுடைய அன்பை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் வேதம் அந்த வண்ணமாக தான் எங்களுக்கு போதிக்கிறத நாங்கள் அறிந்திருக்கிறோம். அங்கே பழைய ஏற்பாட்டிலிருந்து தேவன் அந்த வண்ணமாக தான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ட்ரைனிங், அதாவது ஆயத்தப்படுத்தி கொண்டு அவர் வந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். எப்பயுமே தேவன் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் அவர் பார்க்கிற தேவன். அதனாலே நிச்சயமாக நீங்கள் எதை செய்தாலும் அவருடைய நாமத்துக்காக, அவருடைய ஜனங்களுக்காக நாங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் நிச்சயம் வரும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆமென். அது மாத்திரமல்ல, அதிக பிரயாசங்கள் அங்கே தோமஸ் பிரதரை நான் பார்த்து கொண்டு நிறைய பிரயாசங்களை செய்து இந்த வாலிப பிள்ளைகளை வைத்தவர் நடத்தின விதங்கள் எங்களுக்கு ஆச்சரியமும் அங்கே இது ஒரு முன்மாதிரியாகவும் இருந்ததை நாங்கள் பார்க்குறோம். ஆமென். இன்னும் அது பெருக வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆமென். ஏனென்றால் நாங்கள் தொடர்ந்து இந்த பிரயாணத்தில் நாங்கள் பயணிக்க வேண்டும். அங்கே அந்த பயணத்துக்கு தேவன் உதவி செய்ய வேண்டும். எங்களுடைய குறிக்கோளும் நோக்கமும் அதுவாக இருக்கணும். ஏதாவது கூட்டம் நடத்துவதல்ல, நாங்கள் ஜனங்களை தேவனுக்குள்ளாக திருப்ப வேண்டும். ஆமென். இதுதான் செய்தியாயிருக்கிறது. ஏனென்றால் பிள்ளைகளுடைய இருதயம் பிதாக்களுக்கு திரும்ப வேண்டிய நேரத்தில் நாங்கள் இருக்கிறோம். அந்த பிதாக்கள் எப்படியான ஒரு விசுவாசத்தில் இருந்தாங்க, எப்படியாக அந்த ஊழியத்துக்குள்ளாக பங்கும் பாகமாக இருந்தாங்க, அனுதினமும் எப்படியாக அப்பம் பிற்குதலிலும் அங்கே அவர்கள் தரித்திருந்து உறுதியாக தரித்திருந்தார்கள் என்று அங்கே வேதம் செல்லுகிறது. அந்யோன்யத்திலும் அவங்க என்ன செய்தாங்களாம்? உறுதியாக தரித்திருந்தார்கள். அதே போல் நாங்கள் இன்னும் அதிகமாக, ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் ஒரு இறுதி நாட்களில் நாங்கள் வந்தபடினால வேதம் சொல்கிறது விசேஷித்த நன்மையானது ஒன்றை நமக்கு அவர் வைத்திருக்கிறார். நாங்கள் வேதத்தில் பார்த்தோம், எங்களை விட அவங்க மேன்மையானதை செய்தாங்க. அவங்க சிங்கங்களுக்கு இரையாக கொடுக்கப்பட்டாங்க, வெட்டப்பட்டாங்க, சிரச்சேதம் செய்யப்பட்டாங்க, அவருடைய பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள். ஆனாலும் பாருங்கள், நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணமாகாதபடி விசேஷித்த நன்மையானதை அவர் எங்களுக்கு வைத்திருக்கிறாராம். அப்போ அதனால தான் தீர்க்கதரிசியிடம் கேட்குற வேளையில் நீங்கள் எந்த காலத்தில் நீங்கள் வாழ விரும்புவீங்கன்றா சொல்கிறான், நான் இந்த காலத்தையே நான் விரும்புவேன். ஏனென்றால் இந்த காலம்தான் அந்த மகிமையின் காலம். பாருங்கள், வேத ரகசியங்கள் திறக்கப்பட்ட ஒரு நேரத்தில் நாங்கள் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஒரு மகிமையான நேரம். அவர்கள் இப்பொழுது பாருங்கள், படுக்கையில் அவர்கள் நித்திரையாக இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் பூரணப்படாமல் அவங்க எழும்பியலார். பாருங்கள், இவ்வளோ ஒரு விசேஷித்த நன்மையானது. பாருங்கள், அது வில்லியம் மரியம் பிரண்ணாமாக இருக்கலாம், பவுலாக இருக்கலாம், அப்போஸ்தலராக இருக்கலாம். இப்போ எப்படி இருக்கிறாங்க? நித்திரையாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு இமைப்பொழுதில் அவருடைய எக்காலம் தொனிக்கும் போது அவங்க முதலாவது எழுந்திருப்பாங்க. முதலாவது எழுந்திருக்கும் போது நாங்கள் என்ன செய்வோம்? அவங்க முதலாவது எழுந்திருப்பான். பிறகு பூமியில் இருக்கிற நாம் ஒரு இமைப்பொழுதில் மறுரூபமாகுவோம். அப்போ இந்த காட்சியானது சம்பவிக்க வேண்டிய நேரத்தில் நாங்கள் இருப்போம்டா, நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நாங்கள் இருக்க வேண்டும். அதில் முன்னான ஏனோக்கை குறித்த ஒரு வசனத்தையும் வாசிங்க. நீங்கள் சொல்ற 5ஆம் வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஆமென். அப்ப இங்கதான் திக்கல் சொல்றே பாருங்க. அவன் என்ன செய்தானாம்? விசுவாசத்தினால் ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவனை அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே என்னையா நற்சாட்சி பெற்றான். இப்போ இங்கே தான் எங்களுக்கு இருக்கிற காரியம். ஆமென். அவன் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்பாகவே நற்சாட்சி பெற்றான். அதே போல தான் தேவன் ஒரு மணவாட்டியை கொண்டு போகும்போது நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்பாகவே நீங்கள் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு அங்கே அவன் சாட்சியாக இருக்கிறான். அப்போ அதே போல் எடுத்துக்கொள்ளப்படுதல் தான் நமக்கும் சம்பவிக்க போகிறது. அப்போ அந்த நமக்கு சம்பவிக்கிறதுக்கு முன்பாக நாங்கள் நற்சாட்சி பெற்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும்.
அப்போ தேவனுக்கு முன்பாக இந்த பூமியில் எங்களுக்கு குடும்பங்கள் இருக்கலாம், எங்களுக்கு வாழ்க்கை இருக்கலாம், எங்களுக்கு தொழில் இருக்கலாம், எங்களுக்கு நண்பர்கள் இருக்கலாம், எங்களுக்கு உறவுகள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் நற்சாட்சி பெற்றவர்களாக நீங்கள் நடந்தாதான் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்பாக நீங்கள் கடந்து செல்ல முடியும். ஆமேன். நாங்கள் இறுதி நேரத்தில் நாங்கள் வந்துட்டோம். ஆரவாரம், பிரதான தூதனுடைய சத்தம், தேவ காலம், இந்த 2 பாட்டும் என்ன செய்துட்டு முடிந்து இப்போ என்ன செய்ய தேவனும் என்ன அவர் மீண்டுமாக இந்த பூமிக்கு அவர் வந்தார். பூமிக்கு என்றக்குள்ள இங்கே அல்ல, மத்திய ஆகாயத்தில் அவர் என்ன செய்தார், வானத்தில் என்ன செய்தார். அவர் வருகிற வேளையில் என்ன நடந்துச்சு, பலமுள்ள தூதன் பூமியில் இறங்கி வர்றார். இங்கே பூமியில் ஒரு தூதன் இருக்கிறான், பூமிக்குரிய தூதன். இந்த பூமிக்குரிய தூதன் மேலே போய் என்ன செய்கிறான், அவரிடத்தில் இந்த ரகசியத்தை பெற்று இங்கே பூமியில் பிறகு இனி காலம் செல்லாது. அப்போ பாருங்கள், இன்றைக்கி ஸ்தாபனங்கள் என்ன செய்கிறது, தேவனுடைய வருகையை எதிர்பார்க்கிறது. இன்றைக்கி அநேகர் வருகையை எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அவர் ரகசியமாக வந்து அவர் என்ன செஞ்ச அத்தாட்சியை கொடுத்துட்டு அவர் கடந்து போயிட்டார். அப்போ இனி என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த வார்த்தையின்படி உங்களை அலங்கரித்து கொள்ள வேண்டும். அவர் வருவார் என்று ஆவலோடு நீங்கள் இருக்கிறது தான் காரியம். அதனால தான் திகழ்ச்சி ஒரு கதையை சொல்கிறேன். அங்கே அமெரிக்காவில் ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யவான் என்ன செய்கிறான்டா, அங்கே லாஸ் ஏஞ்சல், அதாவது அமெரிக்கா நியூயார்க்கில் வந்து அவன் பெண்ணை பார்க்குறான். பெண்களை பார்க்குற வேளையில் அந்த பெண்கள் வந்து அவனுடைய ருசிக்கு அவனுடைய தன்மைக்கு ஏற்ற வண்ணமாக இல்லை. அப்போ அவன் என்ன செய்கிறான்னா, நான் ஒரு கிராமத்துக்கு போய் ஒரு பெண்ணை பார்க்கலாமென்று அங்கே போகிற வேளையில் அவன் என்ன செய்கிறான்டா, அங்கே இருக்கிற ஒரு முதலாளியுடைய மகள்மாரெல்லாம் என்ன செய்கிறாங்க, அவர் ஒரு பெண்ணை பார்க்க வர்றபடினால அவங்க எல்லாமே என்ன செய்கிறாங்கண்டா அலங்கரிக்கிறாங்க. இப்போ சொல்லணுமெண்டா பியூட்டி பார்லருக்கு போய் முடியை ஸ்ட்ரைட் பண்ணி கொண்டு என்ன சொல்கிற லிப்டிக் இல்லை ஐப்ரோ. நிறைய பேரை கொமினியன் கொடுக்கக்குள்ள காலை தான் பார்க்குற வழியில் காலெல்லாம் ஒவ்வொரு கலரில் இருந்துச்சு, குயிட்டெக்ஸ் என்ன அதை அடித்து அப்படி எல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க. ஏனென்னா அவர் மணவாளம் பெரிய ஒரு ஐஸ்வர்யவான் வரப்போகிறார், ஒரு பெண்ணை தெரிந்து கொள்ள வரப்போகிறார். அப்போ அதனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா தங்களை அலங்கரித்து அவங்க என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. அவன் வருகிறான், வந்தோடனே அவன் அங்கே பார்த்தோன்னே அவனுக்கு ஃபுல் அப்செட் ஆயிடுச்சு. என்னடா இதை தானே அங்கே நியூயார்க்கில் பார்த்தேன், அதே ஆவி இங்கே இருக்கிறதுன்னு பார்த்து அவன் மனமே உடைஞ்சி போயிட்டான். நான் கதை சொல்லலை, நான் செய்தியோடு கொண்டு போயிருப்பேன். தேவன்கிட்ட தான் விட்டுட்டேன்டா. நான் இந்த இப்படியான கூட்டங்களில் வந்து நாங்கள் ஒரு பொருளில் பேச எனக்கு விருப்பம், ஆனால் தேவன் விட மாட்டேன். ஏனென்றா அவர் பலருக்கு எல்லாமே கொண்டு போவது தேவனுடைய காரியமாக இருக்கிறது. ஆமேன். அப்போ பாருங்கள், அப்போ பார்க்குற வேளையில் அவன் மனம் உடைஞ்சி கொண்டு போய் அவன் என்ன செய்கிறான்டா, வெளி முற்றத்தில் சுற்றி திரிகிற வேளையில் அங்கே ஒரு சத்தத்தை அவன் கேட்குறான். அவன் ஒரு சத்தத்தை கேட்குற வேளையில் பார்க்குற வேளையில் ஒரு பெண்ணானவள் வேலை செய்து கொண்டு பாடிக்கொண்டிருக்கிறான். அவங்க பாடிக்கொண்டிருக்கும் போது அவளை போய் அவன் பார்க்குற வேளையில் அவனுக்கு உடனே அவனுக்கு பிடிச்சி போயிட்டு. ஏனென்றால் அவளுடைய சாந்தம், அவளுடைய அடக்கம், அவளுடைய அந்த அழகு, அவள் மத்தியில் இருக்கிற அந்த என்ன சொல்கிற அந்த தன்மை எல்லாமே பிடிக்கிற வேளையில் அவன் என்ன செய்கிறான்டா, உடனே அந்த பெண்ணிடத்தில் சொல்கிறான், நான் உன்னை நேசிக்கிறேன், நீ ஏற்றுக்கொள்கிறாயான்னு சொல்லக்குள்ள அவள் சொல்கிறாள். அந்த ஆணை பார்த்து அவன் சொல்கிறான், நான் உம்மை விவாகம் பண்ணுறதுக்கு வந்து நான் தகுதி இல்லாதவன். ஆமேன், நான் தகுதி இல்லான். அவன் சொல்கிறான், நான் என்ன நீ விவாகம் பண்ண தகுதி எனக்கு வேணாம், ஆனால் நான் உனக்கு அந்த அதிகாரத்தை தருகிறேன் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்டா, அந்த இடத்திலிருந்து மைக் இருக்க கவர்மெண்ட் தான். ரைட், எப்பயுமே வார்த்தையை பேசக்கூட அவனுக்கு ரைட். ஓகே. அப்போ பாருங்கள், அவன் என்ன செய்கிறான்டா, அந்த பெண்ணிடத்தில் சொல்கிறான், நான் மீண்டும் அங்கே அந்த நியூயார்க்குக்கு போய் நான் மீண்டும் ஏற்ற நேரத்தில் நான் அங்கே வருவேன், நான் வருகிற வேளையில் நிச்சயமாக வந்து நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன் என்று அவன் என்ன சொல்கிறான் சொல்லிட்டு கடந்து போகிறான்.
அப்போ அவள் என்ன செய்கிறாள்னா அந்த வாக்குறுதியை விசுவாசித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அவள் உழைக்கிற சம்பாத்தியத்திலிருந்து கல்யாணத்துக்குரிய வஸ்திரத்தை அவள் ஆயத்தம் பண்ணிகிட்டே இருந்தாள். அப்போ இந்த உறவு முறையான அந்த சித்தப்பாவுடைய பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்க, அவர் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யவான், அவர் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு மனிதன், உன்னையா போய் அவர் கல்யாணம் முடிப்பேன், நீ ஒரு வேலைக்காரியாக இருக்கிறான்னு சொல்லக்குள்ள அவள் அதை பொருட்படுத்தவில்லை. அவள் என்ன செய்கிறாள், தன்னுடைய வஸ்திரத்துக்கான அலங்காரத்தை அவள் அழகுபடுத்தி கொண்டு அதை வாங்கி கொண்டு தன்னுடைய கடமையை செய்து கொண்டு அவள் எப்பயுமே சாயங்கால நேரம் வர்ற வேளையில் அந்த குதிரை வண்டியில் அவர் வருவாரா என்ற அந்த நிச்சயத்தோடு அவள் ஒவ்வொரு முறையும் எதிர்பார்த்தாள். அப்படியாக காலங்கள் போனது. அந்த மனிதன் வர வேண்டிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிற வழியில் ஒவ்வொரு நாளும் அங்கே வர்ற வேளையில் ஒரு நாள் அவள் பார்க்குறாள், குதிரையின் வேக சத்தம் அங்கே கேட்குற வேளையில் அவள் அங்கே ஓடி போகிற வேளையில் அவள் வெளியே வருகிறாள். இவர் வருகிறாள், அவள் என்ன செய்கிறாள், கரம் பிடிக்கிறாள். அப்போ அவர் சொல்கிறார், நீ உண்மையாகவே நான் என் தெரிந்தெடுத்த மனைவிக்கு ஏற்ற வண்ணமாகவே நீ இருந்தாய். நான் எப்பொழுதும் நான் உன்னை பார்த்து கொண்டிருந்தேன். நீ எப்பொழுது நீ அந்த வாக்கை கொடுத்தாயோ அன்றிலிருந்து நீ என்னை மாத்திரமே சிந்தித்து கொண்டு எனக்காக நீ ஆயத்தப்படுத்தி கொண்டு எப்பயுமே என்னை எதிர்பார்த்து கொண்டு எனக்கு உன்னுடைய திருமணத்துக்காக உன்னுடைய வஸ்திரங்களை நீ ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்த நான் பார்த்தேன் என்று சொல்கிற வழியில் அவளுக்கு ஒரு ஆச்சரியம். இது என்னடா, இவர் அங்கே நியூயார்க்கில் இருந்தேன், நான் இங்கே இருந்தேன், எப்படி பார்க்குறான். அவன் என்ன செய்தான், அந்த எஜமானன் நண்டா இவளை கண்காணிக்க அங்கே ஒரு மனிதனை வச்சிட்டு போயிட்டான். ஆமே. அப்போ அந்த மனிதன் என்ன செய்கிறான்டா, ஒருவேளை பெண்கள் என்ன செய்வாங்க, வாக்கு கொடுத்துட்டு வேறொரு மனிதனோட பேசுவாங்க, அல்லது அந்த நேரத்தில் அவன் விருப்பத்துக்கு ஏற்ற வண்ணமாக ருசியுள்ளவளாக தங்களை மாற்றி கொள்ளுவாங்க, இப்படியாக இருப்பாங்க. ஆனால் என்ன செய்வாங்க, அவன் போன பிற்பாடு தங்களுடைய அலங்காரத்தை செய்வாங்க, அல்லது வேறு விதமாக வாழுவாங்க, அல்லது வேறு ஆண்களோடு அவர்கள் தெரிவார்கள் என்றெல்லாம் அமெரிக்காவுக்கு தெரியும் அந்த மனிதர்களுக்கு. ஆனால் அவன் என்ன செய்தான், உண்மையாகவே நான் பார்த்த வண்ணமாகவே அவள் இருக்கிறாளா என்ற அந்த நிச்சயத்தை கொடுத்து போனதை அந்த ஒரு மனிதனை வச்சான். அந்த மனிதன் பார்த்து கொண்டிருந்தபடினால் இவள் தான் சரியானவன் தான். அப்போ அதை தான் தீர்க்கச்சு கொன்ற. அதே போல தான் தேவன் இந்த பூமிக்கு அந்த செய்தியை கொடுத்துட்டு இப்போ அவர் யாரை வச்சுட்டு போயிட்டார், பரிசுத்த ஆவியை வச்சுட்டு. இப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் சபைக்கு வர மட்டும்தான், நீங்கள் வீட்டில் எப்படியோ சினிமா படத்தை, சினிமா பாட்டை அல்லது வேலைகளில் அங்கே வேறு காரியம் செய்துட்டு வர்றத எல்லாமே பார்ப்பேன். இங்கே வரக்குள்ள மணவாளனுக்கு முன்னாக நீங்கள் என்ன செய்வீங்க, சரியாக வருவீங்க. ஆனால் அங்கே ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த ஒருவர் தான் யார் அன்றைக்கு செய்தி ஒரு மனிதனுக்குள்ளாக வந்ததோ அந்த நாள் தொடக்கம் அந்த மணவாளனுக்காக எப்பொழுதும் அந்த வானத்தை நோக்கி கொண்டு எப்பொழுதும் தன்னுடைய காரியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மணவாட்டிக்கு தேவன் வருகிறார் என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். எப்பொழுதும் தன்னை சிந்தித்து கொண்டு இரவும் பகலும் அவரை நேசித்து கொண்டு தன்னுடைய கடமை இந்த பூமியில இருந்தாலும் யார் அவர் வருவார் என்ற நிச்சயத்தோடு, நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல, நான் வானத்துக்குரியவன், நான் அங்கே போக வேண்டும், இதெல்லாம் அனுத்தியமானவைகள், அழியாத ஒன்றை தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார் என்று யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்காக தான் தேவன் வருவார். சொன்னாரா இல்லையா, அவர்களுக்காக தான் தேவன் வருகிறார். அப்போ பாருங்க, இன்றைக்கு சபையானது இழந்து போனதை நாங்கள் பெற வேண்டும். ஆமென். நாங்கள் எங்கே விட்டோமோ அங்கே நாங்கள் திரும்ப வேண்டும். எங்களுடைய செய்தி எங்களை திருப்பணுமோ நாங்கள் மீண்டும் அந்த நிலைக்கு வரணும். எங்களுக்குள்ளாக அந்த ஆவிக்குரிய ஐக்கியம் எங்கே, ஆவிக்குரிய அபிஷேகம் எங்கே, தேவனுக்கான ஆர்வம் எங்கே, தேவனை தேடி வர்ற வாஞ்சி எங்கே. இங்கே இந்த இடத்துல வந்தாலும் தேவனை ஆர்ப்பரித்து கரங்களை உயர்த்தி கண்ணீர் விட்டு அழுது எங்களுடைய தவறுக்காக மனசாப்படுற இருதயத்தை தான் தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்டா, நாங்கள் ஒரு கடமைக்கு வாரோம், ஞாயிறண்டா ஒரு பிரமாணமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நாங்கள் அந்த நேரத்தில் மட்டும்தான் இருக்கிறோம். அந்த நேரத்தில் நாங்கள் பரிசுத்தமான உடைகளை உடுத்துக்கிறோம். நாங்கள் அந்த நேரத்தில் மாத்திரம் தேவனை பேசுகிறோம். மீதி எல்லாம் பார்க்குற வேளையில் அதுவே இல்லை.
அவருக்காகவா தேவன் வரப்போறார்? பாருங்க, போதகர் வந்து இந்த இடத்துல தான் உங்களை பார்க்க, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எப்பயுமே உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமே, நீங்க எங்க தாவி சொல்றான், அங்கே போய் படுக்கையை போடுவேன், பாதாளத்தில் நீர் அங்கே இருக்கிறீர், நான் மாலைக்கு போனாலும் அங்கே இருக்கிறீர், நான் நித்திரை செய்தாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் எங்கே ஓடுவேன், உமக்கு மறைவாக எங்கே போவேன் என்று தாவி சொல்றான். அதே போலதான் இன்றைக்கு நானும் நீங்களும் தேவன் ஒரு மகத்தான ஒரு செய்தியை பாருங்க, ஒரு விசேஷித்த நன்மையை அவங்க என்னெல்லாம் செய்தாங்க, ஆனால் நன்மை அல்லாமல் அவர்கள் பூரணமாக முடியாது. ஆமென். நாம் அங்கே பூரணப்படுகிற வேளையில தான் கடைசிய காலம் துணிக்கிற வேளையில ஒரு இமை பொழுது எல்லாமே மாறும். அதுதான் ராப்போஜனத்தில் நாங்கள் பார்த்தோம். ஏனென்றால் தேவன் எப்பயுமே ஒரு குமாரனை பெருமுந்து என்ன செய்தாராம், அந்த மனிதனுடைய சரீரத்தை மாற்றினா. பாருங்க, அது எல்லாமே ஒரு அடையாளம். அங்கே தேவன் மம்ரே சமபூமியில் வருகிற வேளையில் என்ன நடக்கிற, தேவன் சந்திக்கிறார். சந்திச்ச பிற்பாடு அவர் சொல்றான், உட்பவ கால திட்டத்தில் வரும்போது உனக்கு ஒரு குமாரன் கிடைக்கிறவனார். அந்த குமாரன் அங்கே உருவாகிறதுக்கு முன்பாக அவங்களுடைய பொடி சேஞ்ச் ஆகுது, அவங்களுடைய உடல் மாறுது, அவங்களுடைய எல்லாமே என்ன செய்யறது, மாறுது. ஏன்னா குமாரன் உள்ள வரணுமெண்டா அவங்க மாறணும். நீங்க மாறாம அவர் உள்ள வரையலாது. ஏன்னா மரியாள் தன்னை அர்ப்பணிக்காம தேவன் உள்ள வரையலாது. அவர் உள்ள வருவார் என்றால் அவள் அந்த வண்ணமான வார்த்தைக்கு தான் அடிமை என்று சொல்ல வேண்டும். ஏண்டா எல்லா மத்தியிலும் தேவன் வர முடியாது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், இன்றைக்கு பொல்லாத காலம். அதான் தீங்கன்னு சொல்கிறேன், இந்த பொல்லாத காலத்தில் கிறிஸ்தவர்கள் தாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவங்களுடைய ஜீவியமோ அது கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ, அங்கே எவ்வளவு தூரம் அவர்கள் வித்தியாசப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த கனிகள், இந்த வார்த்தைகள் தான் உங்களை என்ன செய்ய முடியும், ஆயத்தப்படுத்த முடியும். ஆமென். இன்றைக்கி ஒரு யாத்திரை நேரத்தில் நாங்கள் இருக்கிறோம். இந்த யாத்திரை நேரத்தில் நாங்கள் எந்த கட்டத்தில் நாங்கள் ஜீவிக்கிறோம், எங்களோட வாழ்க்கை மாறி இருக்கா, அல்லது இந்த செய்தி எங்களுக்கு பிடித்திருக்கிறதா? ஆமென். அப்போ பாருங்க, தேவன் எப்பயுமே தீக்க சொல்றார், அந்த கிருபையுள்ள தேவன் எப்பொழுதும் ஜனங்கள் அங்கே கூப்பிடுகிற வேளையில் தேவன் என்ன செய்வாரா, எப்பொழுதும் ஒரு தீக்கரிசி அனுப்புவாரா. அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிடுகிற வேளையில் கிருபையுள்ள தேவன் ஆபிரகாமுடைய உடன்படிக்கையை நினைத்து தேவன் ஒரு மோசையை அனுப்பி அங்கே 10 கற்பனைகளை கொடுத்து தேவன் அனுப்புகிற வேளையில் ஜனங்கள் என்ன செய்தாங்களா, அவனுக்கு எதிராக முறுமுறுத்தார். அப்போ அதே தேவன் பாருங்க, இந்த கடைசி நாட்களில் காலம் முடிவு வருகிற வேளையில் அந்த காலத்துக்கு ஏற்ற ஜனத்தை தெரிந்து கொள்ள தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பும் போது இன்னைக்கு ஜனங்கள் என்ன சொல்றாரு, அவர செய்தியண்டா எங்களால் கேட்கவே இயலாது. அது அவருடைய அமெரிக்கா தேசத்துக்கு மாத்திரம், அல்லது அது எல்லாமே ஏற்றுக்கொள்ள முடியாது, அது எல்லாமே காரியம் அல்ல என்று அவங்க என்ன செய்கிறார்கள், அந்த காரியத்தை விசுவாசிக்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன செய்கிறதுண்டா, கிருபையுள்ள தேவன் எப்பொழுதும் ஒரு மனிதன் அனுப்புவார். ஆனால் ஜனங்கள் என்ன செய்வாங்க, அதுக்கு எதிராக முறையிடுவாங்க. ஆனால் நீங்கள் ஒன்றை மாத்திரம் நீங்கள் நினைத்து கொள்ளுங்க, தேவன் ஒரு மனவாட்டியை ஆயத்தப்படுத்த தேவன் எப்பொழுதும் ஒரு தீர்க்கதரிசியை தான் அனுப்புவார். அது ரூத்தா இருக்கலாம், ரெபேக்காளா இருக்கலாம், எஸ்தரா இருக்கலாம், அது யாரா இருந்தாலும் ஒவ்வொரு காலத்திலும் தேவன் ஒரு தீர்க்கதரிசியை தான் அனுப்பினார். அந்த தீர்க்கதரிசி தான் ஒரு ஜனத்தை, அந்த மனவாட்டியை ஆயத்தம் பண்ணினார். ஆமென். அப்படியானால் இந்த கடைசி நாட்களில் தேவன் ஒரு மனவாட்டிக்கு, அவள் ஒரு மனவாட்டி இருப்பாள் என்றால் அங்கே ஒரு தீர்க்கதரிசி வந்தாகணும். அந்த செய்தி தான் அந்த ஜனத்தை ஆயத்தப்படுது. அந்த தூதன் தான் நீ எப்படி அலங்கரிக்கணும், எப்படி நீ உடை உடுத்த வேண்டும், எப்படி நீ ஜீவிக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், அதுதான் அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற தன்மை என்பதை அவன் சொல்றான். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு மனவாட்டி எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனா மனவாட்டி சொல்றார், அவர் வெளியே பார்க்கல, உள்ளத்தை பார்க்கிறார். ஆனா அவர் எல்லாவற்றையும் அவர் பார்க்கிற தேவன். ஆமென். இது அவருடைய விருப்பம். அப்போ ஒரு மனைவி தன்னை என்ன செய்யணும், ஆயத்தம் பண்ணணும்.
எதற்கு ஆயத்தம் பண்ணணும்? அந்த ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் வருகிறது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். அப்ப பாருங்க, மோசே வந்து பெரியவனான போது பாருங்க, அவன் பார்க்கிறான், நான் பார்வோனுடைய குமாரத்தி எனப்படுவதை பார்க்கிலும் அவன் என்ன சொல்றான்? இந்த நிந்திக்கப்பட்ட ஜனங்களோடு நான் வாழ்வதே நான் விரும்புவேன். அப்ப இன்றைக்கு நாங்க என்ன செய்யறோம் என்றால், உலகத்தில் ஒரு பெரிய ஒரு மனிதனுக்கு நாங்க பிறந்திருக்க கூடாதா, அல்லது நாங்க பெரிய மனிதனா வரக்கூடாதா, அல்லது பெரியவர்களாக நாங்க மாறக்கூடாதா, இந்த பூமியில நாங்க சொத்துக்களை சேர்க்க கூடாதான்னு நீங்க மனிதனுடைய மைண்ட பார்க்கிற வழியில அந்த நிலைக்கு இருக்கிறது. ஆமென். ஆனா அதை அல்ல, ஒரு உண்மையான வித்து இந்த பூமியில இருக்குமானால் இதெல்லாமே அழிய போகுது, இதெல்லாமே அழியிற நேரத்தில் நாங்க இருக்கிறோம். இதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் அல்ல. நாங்க தேவனை முதலாவது பெறும்போது எல்லாமே அவர் தருவார் என்ற அந்த நிச்சயம் வரும். அது எல்லாருக்கும் அல்ல, யார் அவர் முன்குறித்தாரோ அவர்கள் மாத்திரம்தான் அந்த நிலைக்கு வருவார்கள். ஆமென். ஏனென்றா எல்லாமே வரையலாம். அதனால தான் இந்த கடைசி நாட்கள் அவருக்கு தெரியும் யார் அவரோடு இருப்பார்கள் என்று, யாருக்காக அவர் வருகிறார் என்று. நீங்கள் அதான் எல்லாமே அடையாளம். பாருங்க, மோசே நாட்கள்ல 20 லட்சம் பேர் ஜனங்கள் வந்தாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவருடைய இருதயங்களை அவர்களே அறியும்படியுமா. என்னையா? அவருடைய இருதயங்களை தேவன் அல்ல, அவர்களே அறியும்படியாக அவர் என்ன செய்தாராம்? அவங்கள சுத்த வச்சார். அப்போ ஒரு காலத்தில் நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் இப்படி தான் இருக்கணும், இதுதான் சரி, எங்களை பிள்ளைகளை நாங்கள் இப்படி தான் வளர்க்கணும், ஏன்னா இப்படி தான் நாங்கள் நடத்தணும், எல்லாம் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் ஒரு டைம் வர்ற வேளையில் என்ன நடக்குமெண்டா, எங்களோட குணமே அந்த நிலைக்கு மாற்று நாங்கள் ஒப்பிட பார்ப்போம். மற்ற ஜனங்களோட பார்க்குற வேளையில் எங்களை அறியாமலே அவன் வச்சிருந்துடும். அப்போ என்ன செய்வோம்னா, தேவன் அதுக்காக தான் இந்த காலத்தை நீடிக்கிறார். தேவன் வந்து போயாச்சு. இப்போ ஏற்கனவே அவர் 1963 வருவாராண்டால், நான் நினைக்கிற மாதிரி 63 வருஷம் என்று நினைக்கிறேன். 63 அல்லது 65 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னுமே என்ன நடக்கிறது? அந்த டைம் ஆனது, ஏன்னா முன்குறிக்கப்பட்ட ஜனத்துக்கு அந்த செய்தியானது கடந்து போகும். அப்போ அந்த கடந்து போக மட்டும் தேவன் என்ன செய்கிறான்னா, ஒவ்வொரு இருதயத்தையும் வந்து அவர் சோதிக்கிறார். நீங்கள் என்னத்தை விசுவாசிக்கிறீங்க? நான் அனுப்பின மனிதனை விசுவாசிக்கிறீங்களா, அல்லது பிரமாணத்தை விசுவாசிக்கிறீங்களா, அல்லது தேவன் மாத்திரங்களோடு பேசட்டும் நீங்கள் வேணாமென்று சொல்கிறேன்னா. ஆனால் தேவன் பேசும்போது ஜனங்கள் மாறி என்ன சொன்னாங்க? தேவன் பேச வேண்டாம், நீரே எங்களோட பேசுமன். ஜனங்கள் எப்பயுமே மாறுவாங்க. ஒருக்கா பாராட்டுவாங்க, அதே வாயால் என்ன செய்வாங்க? மாற்றியும் பேசுவாங்க. அது ஜனங்களுடைய காரியம். ஆனால் எப்பயுமே ஊழியக்காரர்கள் வந்து அதுக்கு அஞ்சக்கூடாது, அதுக்கு பதறக்கூடாது. அவங்க எப்பயுமே தேவனை முன்பாக வைத்து போகிற வேளையில் தான் அது ஒரு வழியாக இருக்கும். ஆமென். அப்போ நான் பார்க்குற வேளையில் நாங்கள் நேரம் கடந்து போகிறது. நான் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். பாருங்க, நீங்கள் சொல்ல பாருங்க, ஒரு மனிதன் தவறாக இருக்கும் பட்சத்திலே அதை பற்றி அக்கறை கொள்வதில்லை. அவன் தவறாக இருந்து அவனுடைய இருதயத்தில் உத்தமமாக இருப்பான் என்றால், நீங்கள் உங்கள் விசுவாசத்தில் உண்மை உள்ளவர்களாக இருந்து நீங்கள் நடந்து கொள்கிற வழியில் தவறாக நடந்து கொள்வீர்கள் என்றால், நான் உங்களுடைய பக்கத்தில் இருப்பதை காட்டிலும் அவனுடைய பக்கத்தில் நான் இருப்பேன். இப்போ யாரை கொண்டு வாரேன்னா, யோசபாத் வந்து என்ன செய்கிறான்டா, அந்த நேரத்தில் வந்து ஒரு தவறான ஒரு காரியத்தில் போகிறான். ஆனால் அவனுடைய இருதயம் என்னத்தில் இருந்துச்சு? உத்தமத்தில் இருந்துச்சு. ஆனால் என்ன செய்து கொண்டிருந்தான்? தவறானதில் நடந்துட்டு இருந்தான். உத்தமத்தில் இருக்கிறான், தவறில் நடக்கிறான். அப்போ நீங்கள் உங்களுடைய இருதயம் உத்தமத்தில் இருக்குது, ஆனால் நீங்கள் தவறாக நடக்கிறீங்கன்னா தேவன் எப்பயுமே கடமைப்பட்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் சரியானதில் இருக்கிறீங்க, ஆனால் உத்தமமாக நடக்கலைன்னா தேவன் அவன் பக்கத்தில் தான் இருப்பார். புரியுதா நான் சொல்கிறது? இப்போ உங்களுடைய இருதயத்தை தான் தேவன் பார்க்கிறார். அதுக்காக தான் இன்றைக்கி நிறைய பேர் அதை தான் சொல்கிறாங்க. நான் அதை போதிக்கிறேன்.
இன்னைக்கு நிறைய பேர் தப்புறது வந்து மனுஷன் முகத்தை பார்க்குறான், தேவன் இருதயத்தை பார்க்குறான். அது சத்தியம்தான். ஆனால் அவங்களோட கிரியைகள் வந்து நற்சாட்சி பெற வேண்டும். யோசபாத் தவறான நபர்களோடு இருந்தாலும், தவறான வழியில் போனாலும் அவனுடைய இருதயம் யாரை நோக்கி கொண்டிருந்தது? இங்கே யாரும் ஒரு தீர்க்கதரிசி இல்லையா? நீங்கள் செய்கிறது சரியா? நீங்கள் நடந்து கொள்கிற சபையை நடத்துறது சரியா? அல்லது அந்த முறையிலையா நடத்துறீங்க? அந்த முறையிலையா பிள்ளைகளை வழி நடத்துறீங்க? அந்த முறையிலையா ஊழியத்தை செய்கிறீங்க? இங்கே யாராவது தீர்க்கதரிசி இல்லையான்னு அவன் அதை தான் பார்த்தான். ஆனால் யாரோட கூட்டாளியாக இருந்தான்? தவறானவனோட. ஏனென்றா அவன் வந்தவங்கள யோசபாத் எப்படி சிந்திச்சான் அதிக சொல்லிடுறேன்டா, சரி புதுசாக ஒரு மேய்ப்பன் வந்திருக்கிற, அந்த மேய்ப்பன் வந்து நல்ல ஒரு காரியத்தை செய்வேன்ட்டு அவனோட சேர்ந்துட்டான். ஆனால் தீர்க்கதரிசி சொல்லி அவன் புதிய மேய்ப்பன் தான், ஆனால் பழைய முறைமை அவன்கிட்ட இருந்துச்சான். புரியுது அவங்களுக்கு நான் சொல்கிறது? யாராவது புதுசாக வராங்க, புதுசாக வர்றது நல்லது. ஆனால் அவங்க சபையை பழைய முறையில் நடத்துகிறாங்களா, அல்லது வேதம் சொல்கிற முறையில் நடத்துகிறாங்களா, அல்லது இந்த நாளில் தீர்க்கதரிசி சொல்கிற முறையில் நடத்துகிறாங்க, அதுதான் காரியம். இப்போ யோசபாத் என்ன செஞ்சிட்டான்னா மயங்கிட்டான். அப்போ அவன் பார்க்குறான் நல்ல ஒரு மேய்ப்பன், அப்போ அதனால் அவர் சரியாக நடப்பேறன்னா என்றாலும் அவனோட மனம் உத்தமமாக இருந்தபடினால இங்கே யாராவது ஒரு தீர்க்கதரிசி இல்லையா? அப்போ தீர்க்கதரிசி அங்கே தேடுற வேலையில் அந்த தீர்க்கதரிசி சொல்கிறான், நீங்கள் போங்க, ஆனால் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல நீங்கள் சிதறடிக்கும். அவன் சொன்ன வண்ணமாக வர்றது. நீங்கள் தீர்க்கதரிசி வார அவன் சொன்னான், யோசபாத்துல முகத்தை பார்க்காட்டி நான் பார்த்துருக்கேன், உன்னை பார்த்துருக்கவே மாட்டேன், உன்னை கொண்டு போட்டுருவேன். ஏன்னா யோசபாத்துக்காக அந்த காரியத்தை தேவன் செய்யணும். அப்போ அதே போல நான் சொல்கிறார், இன்னைக்கு நல்ல ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்களோட இருதயங்கள் உத்தமமாக இருக்கிறது, ஆனால் தவறான நினைப்பில் இருக்கிறாங்க, தவறாக நடந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க தீர்க்கதரிசியை தேட வேண்டும். தீர்க்கதரிசியை தேடாட்டி நாங்கள் பிழைச்சி போயிடும். ஆமென். ஏனென்றால் எப்பயுமே தேவன் வழி நடத்த ஒரு தீர்க்கதரிசியை தான் அவர் வைத்திருக்கிறார். ஆமென். அதனால வேதம் அங்கே ஆமோஸ்ல சொல்லுது, தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு காரியத்தை தேவன் தெரியப்படுத்தாம எதையும் அவர் செய்ய மாட்டார். ஆமென். அப்ப பாருங்க, இங்க அதே போலதான் இந்த யாத்திரையில இப்ப நடக்கும். நாங்கள் என்ன செய்கிறோம்டா, ஒன்றை புதுசாக பார்க்குறோம், அல்லது நாங்கள் ஒரு உயர்வை பார்க்குறோம், காரியத்தை பார்க்குறோம். நாங்கள் என்ன செய்கிறோம்டா, தவறாக யோசபாத்தை போல நடக்கிறோம். ஆனால் எப்பயுமே நாங்கள் எதை பார்க்கணுமெண்டா, தேவன் அனுப்பின மனிதனை. ஆமென். தேவன் அனுப்பின செய்தியாளனை. அந்த செய்தியாளன் எதில் ஒரு சபையை நடத்த சொன்னாரோ அதுதான் வழியாக இருக்கிறது. ஆமென். தேவன் அதை தான் அவர் பார்ப்போம். தேவன் எப்பயுமே அந்த பிரமாணத்தை தான் அவர் பார்ப்பேன். நீங்கள் புதுசாக செய்கிறத, அவர் நவீனமாக செய்கிறத, கவர்ச்சியாக செய்கிறத, அழகாக செய்கிறத அவர் எப்பயும் பார்க்குறதில்லை. அவருடைய அந்த காரியமே எப்பயுமே வார்த்தையாக இருக்கிறது. அவர் எதை உரைத்தாரோ அந்த வார்த்தைகளை நீங்கள் நடக்கக்குள்ள தான் ஆசீர்வாதம். அப்படி இல்லாட்டி நீங்கள் என்ன புதுசாக செஞ்சாலும் அவருக்கு ஒரு காரியமே இல்லை. நீங்கள் மலையை கூட பெயர்க்கலாம், நீங்கள் வெட்டி புடங்கலாம், அல்லது ஒரு மனிதன் செய்ய முடியாததை கூட செய்யலாம். ஆனால் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் எதை சொன்னாரோ அதுதான் காரியமாக இருக்கு. அங்கே தான் அவர் வந்து நிற்பார். ஆமென். அந்த இடத்துக்கு தான் அவர் வருவார். அதுதான் தேவனாக இருக்கிறது. ஆமென். பாருங்க, அதனால தான் யோசபாத் பாருங்க உத்தமமாக இருந்தான், ஆனால் தவறான மனிதனோடு தவறான வழியில் நடந்தான். அப்போ அதே போல தான் இன்றைக்கி யோசபாத்தை போல இன்றைக்கி அநேக விசுவாசிகள் இருக்கிறீங்க. உங்களோட உத்தமம் நான் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு போகணும். ஆமென். நான் அங்கே போகணும், நான் அவரோட சேரணும், அந்த இணைப்பில் இருக்கணும், எல்லாமே இருக்கிறது. ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டிய காரியம் வந்து தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய செய்தியோடு அந்த சபை நடக்குதா, தேவனுடைய வார்த்தையோடு அந்த சபை நடக்குதா, அது எல்லாமே நீங்கள் பார்க்குற வேளையில் தான் நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். அன்பு வேற, ஐக்கியம் வேற. அன்பு நாங்கள் எல்லாரையும் நேசிக்கணும்ன்றது, ஆனால் ஐக்கியமானது அங்கே விருத்தேசனம் பண்ணப்பட்ட மனிதனோடு, ஒரே சிறகுள்ள பறவையோடு, ஒரே இனத்தோட தான் அது இருக்க வேண்டும். ஏனென்றால் இல்லாட்டி அங்கே குழப்பம் வரும். ஆமென். அது என்ன செய்யுமாண்டா, அதுக்கு புரியாது. அது வந்து ஒரு வேறு இனம், வேறொரு பிறவி. அந்த அப்பனுடைய குணம் வந்து அந்த பிள்ளைக்கு என்ன செய்யும், எப்பயுமே இருக்கும். ஆமென். அதனால தான்
தேவன் ஒரு வழியை வச்சார். அந்த வழி தான் என்ன செய்யும்டா ஒரு மனிதனை நடத்த முடியும். ஆமென். எத்தனை மணி? 10:20. ரைட். நான் அந்த முன்னமே சொன்ன வசனம் பாருங்க. வேத சாஸ்திரத்தை சீனாய் மலை மேலாக தேவன் விரும்பினார். தேவன் அதை அவளுக்கு கொடுத்தார். கிருபையானது அவளுக்கு ஒரு தீர்க்கதரிசியை, ஒரு அக்கினி ஸ்தம்பத்தை, எல்லாவற்றையும் கொடுத்த பிறகு அவர்கள் எதையோ குறித்து வம்பு செய்ய விரும்பினார்கள். ஆமென். பாருங்க, மோசேயை தேவன் அடையாளப்படுத்தினார், ரூபகாரப்படுத்தினார், அவரே அந்த வார்த்தையை கொடுத்து அனுப்பினார். ஆனால் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? வம்பு செஞ்சாங்க. இப்போ அதே போலதான் பாருங்க, வெளிப்படுத்தல் 10:6 நாங்கள் வாசிக்கிறோம், இது தேவனுடைய வார்த்தை என்றோம். ஆனால் அதே பலமுள்ள தூதன் இறங்கி வந்து அவருடைய வார்த்தையை இந்த 7ஆம் தூதன் கொடுக்கிற வேளையில் நாங்கள் இப்போ என்ன சொல்கிறோம்? இது அமெரிக்காவுக்கு அல்லது பிரணாம் கூடாரத்துக்கு இது எல்லாமே செய்யக்கூடாது. அது என்ன எப்பயுமே பிரணாம பேசி கொண்டிருக்கிறது? அதே என்ன அந்த படத்தை மேலே தொங்க விடுறது? ஏன்னா எல்லாமே நாங்கள் சொல்லுவோம். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? வம்பு செய்கிறோம். அன்னைக்கு மோசேயே அது தேவனுடைய கிருபை. நான் எப்பயுமே சொல்கிற காரியம், தேவன் தான் ஒரு மனிதனை தெரிவு செய்யும் போது அவனோட அப்பாட்ட அனுமதி கேட்டோ, அவனோட மனைவிட்ட அனுமதி கேட்டோ, அல்லது பிள்ளைகிட்ட அனுமதி கேட்டோ, அல்லது சபையாட்ட அனுமதி கேட்டு அவரோட விருப்பம். அது ராஜாதிபத்தியம். அவர் அழைச்சா அந்த மனிதன் வரணும் வெளியே. எலிசாவை அழைக்கிற வேளையில் எலிசாவை போய் சொல்லல, நீ வித்து நான் மாடு வச்சிருக்கிறான், இப்போ இருந்து ஒரு மாடை விற்று போட்டு ஏன்னா உன்னை செட்டில்மெண்ட் எல்லாம் முடிச்சு போட்டு நான் அடுத்த மாதம் கூப்பிடக்குள்ள ஓடிவா அப்படியா சொன்னார். அவள் போய் அழைச்சோடனே அவன் ஸ்டாப் பண்ணிட்டான். விளங்குது அவங்களுக்கு? தேவன் மோசேயுடைய தகப்பன் தாய்க்கு ஒரு குமாரனை பிறந்து இவன் என்னுடையவன்டா. அம்மா அப்பாத்தில் நான் ஒரு டிகிரி படித்து நான் டாக்டர் ஆக்க இருந்தேன்னா, ஏன்னா நான் ஒரு டாக்டர் ஆகி ரிட்டையர் ஆகக்குள்ள நான் தருவேன்னு தேவன் நீங்கள் விளையாட்டு கொடுக்கல. புரியுதா நான் சொல்கிறது? தேவன் உங்களை அழைச்சிருந்தா அது அவருடைய விருப்பம். ஏன்னா அவர் உண்டாக்கினது அவராக இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? வச்சுனா ஒரு ஊழியக்காரனை அழைச்சா அவன் அந்த ஊழியத்தை தான் செய்யும். அவன் குடும்பம் 2வது, 1வது தேவனாயிருக்கிறான். ஆமென். இதுதான் ஒரு ஊழியத்துக்குள்ள வர வேண்டிய உண்டாயிருக்கு. ஏன்னா அவர் அழைச்சிருக்கிறார். அவர் ஒரு தவறானது அழைக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அவர் ஜீவனுள்ள தேவன். அப்போ அதை தான் நாங்கள் வச்சு காணலாம் ஒழிய இது தேவனுடைய அழைப்பா மனிதனுடைய அழைப்பா? அப்போ தேவன் ஒரு மோசையை அழைச்சா முடிஞ்சு போன யாரும் வரையலாம். இது எந்த புள்ள, இது எனக்கு தாங்க, அது எல்லாம் இல்லை. அது அவருடைய வேலை. புரியுதா நான் சொல்றது? தேவன் அதே போல தேவன் ஒரு மனவாட்டி அழைச்சா நீங்கள் அவருக்காக தான் வரும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் யாருக்காகவும் வாழையலாம். நீங்கள் தேவனுக்கு அப்போதான் நீங்கள் அங்கே போகலாம். அவருக்கு தெரியும் யார் அழைச்சா அவங்க வேறு பிரிவாங்க. எல்லா அழைக்கப்படுகிறவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்படுறவர் சிலர். அப்போ நீங்கள் அழைக்கப்படலாம், எல்லாரும் வரலாம். ஆனால் உங்களோட கிரியைகள் இன்னுமே வராமல் தேவனுக்காக உங்களை அர்ப்பணிக்காமல் இருந்தால் நீங்கள் இன்னுமே அந்த பாயிண்டில் இல்லை. மனவாட்டி என்று நீங்கள் உரிமை பாராட்டு. எல்லாரும் நீங்கள் ஒரு மனிதன் நத்திக்க சொல்ல ஒரு ஆக்டரையோ அல்லது ஒரு ஜனாதிபதியுடைய மகனையோ எல்லாரும் நேசிக்கலாம். ஆனால் ஒருவருக்கு தான் அவர் யாராக மாற முடியும்? மனைவியாக. அதே போல தான் எல்லாரும் நான் மனவாட்டி என்று சொல்லலாம். ஆனால் உங்களோட கிரியைகளே ஏனோக்கை போல சாட்சி பெற வேண்டும். உங்களுடைய பேச்சும் உங்களுடைய கிரியையும் வித்தியாசப்படையலாம். ரெண்டுமே சரியா இருக்கலாம். ரெண்டும் சரியா இருந்து நீங்க தவறா நடக்கலாம். புரியுதா உங்களுக்கு நான் சொல்ற செய்தி? யோசபாத் ரெண்டும் சரி, ஆனால் தவறா நடந்தான். அப்ப அங்க தீர்க்கதரிசி வரும்போது தான் காண்றான். அப்ப அதே போலதான் நாங்கள் இன்றைக்கு தவறாக ஒரு வேளை நடக்கலாம். நாங்கள் எப்பயுமே வேதத்தையும் தீர்க்கதரிசியையும் வைத்து தான் நாங்கள் என்ன செய்யணும்? நடக்க வேண்டிய ஜனமாக இருக்கிறோம். ஆமென். நான் இன்னொரு காரியத்தை வாசித்து நான் முடிக்க போகிறேன்.
அடுத்த நம்ம பாருங்க சொல்றார். ஆனால் ஜோசபாத், நல்லது, நான் போய் பார்ப்பேன் புதிய மேய்ப்பன். யோராம் அந்த பழைய மேய்ப்பனை காட்டிலும் சற்று வித்தியாசமானவனாய் இருப்பான் என்று அவன் நினைத்தான் என்று நான் கற்பனை செய்தேன். ஆனால் அவன் புதிய மேய்ப்பனாக இருந்தான். ஆனால் அவன் பழைய முறைமைகளை கொண்டிருந்தான். அவன் வெறுமனே சில புதிய காரியங்களை அதனுடன் சேர்த்தான். ஒருவேளை அந்த பழைய முறைமையை கொண்டிராத சில புதிய திட்டங்களை அவன் சேர்த்தான். அதை தான் நாம் இன்று செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ பாருங்க, நீங்கள் ஒரு புதிய ஒரு காரியத்தில் நீங்கள் தேவனுக்குள்ளாக வரலாம். ஆனால் நீங்கள் இன்னுமே பழைய முறை இப்போ என்ன, நாங்கள் ஆதியிலிருந்து இங்கே வந்திருக்கிறோம். ஆரம்ப கட்ட ஊழியத்திலிருந்து நாங்கள் இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கு. நாங்கள் இப்போ மெசேஜை தலைக்கு மேலே வைக்கலாம், நாங்கள் ஒரு ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கலாம். ஆனால் எங்களோட சபை இன்னுமே அதே முறைமையில் இருக்குமானா அது என்னவா இருக்கிறது? தவறாக இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நாங்கள் புதியவர்கள் தான் இந்த மெசேஜுக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆனால் எங்களோட பழைய முறைமைகள் என்ன செய்யணும்? மாற வேண்டும். ஆமென். எங்களோட ஆராதனை முறைமைகள் எல்லாமே தேவனுக்குள்ளே வருகிற வேளையில் தான் அங்கே ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு அநேக சபையில் இருக்கிறது, அநேக காரியங்கள் நாங்கள் எல்லாமே பேசினாலும் அந்த ஆவிகளை நாங்கள் கண்டுகொள்கிறோம். ஏன்னா இது ஒரு சுயாதீன தன்மை. ஆனால் இன்னைக்கு ஊழியங்கள் எப்படி இருக்கிறது? ஹெட் ஆஃபீஸ் சொல்லாமல் எதுவுமே நடக்காது. ஏனென்றால் அந்த நிலைக்கு இன்னைக்கு மனிதர்கள் அந்த ஆவி ஒரு மனிதனுடைய ஆதிக்கத்துக்குள்ளே போயிட்டாங்க. ஆனால் தேவனுடைய ஆதிக்கத்துக்குள்ள ஒரு மனிதன் வரும்போது அந்த மனிதன் அங்கே பார்ப்பான், இது எது சரி எது தவறு என்பதை அவன் வார்த்தையோட பார்ப்பான். ஆமென். அப்போ அதே போல தான் இன்றைக்கு சரீரமான சபை நாங்களாக இருக்கிறோம். ஆமென். நாங்கள் பழைய கிறிஸ்தவர்களாக நாங்கள் இருக்க இயலாது. நாங்கள் புதியவர்களாக மாற வேண்டும். ஏனென்றால் பழைய துருத்தியில் புது ரசத்தை என்ன செய்யலாதான் வார்த்தையிலாம். வார்த்தை என்ன நடக்கும்? வெடிச்சு. அதே போலதான் பாருங்க, இந்த செய்தியில பழசுல வந்தவங்க எல்லாமே பின்வாங்கி போயிட்டாங்க. நான் உங்களை அதுக்காக தவறா சொல்ல வேலையில அது இலங்கை என்ன முழு உலகத்துல நடக்கிற ஒன்று. ஏன்னா உங்களுக்கு அந்த பழைய முறைமையில் இருந்து உங்களால மாறையலாம் இருக்கு. ஒரு புது செய்தி வந்தோன்னு ஒரு உணர்ச்சியில வந்துட்டீங்க. ஆனா அந்த தீக்கட்சியை ஏற்றுக்கொள்ளலாம் இருக்கிறது, அந்த ஆராதனை முறைகளை ஏற்றுக்கொள்ளலாம் இருக்கிறது. உங்களோட பழைய பாரம்பரியத்திலிருந்து உங்களால் மாறையலாம் இருக்கிறது. புதிதாக வந்தவர்களுக்கு அடங்கியலாம் இருக்கிறது. இன்னைக்கு நான் அநேக இடத்துல பார்க்குற காரியம், எனக்கு பழைய போதகர்கள் கூட சொன்னாங்க. அதில் ஒருவர் கிறிஸ்டோபர் வெஸ்ட் இந்தியன். அவர் சொன்னேன், எப்பயுமே ஒரு சபையிலிருந்து ஒரு மெய்ப்பன தேவன் எழுப்பும் போது பழையவர்கள் எப்பயுமே அவர்களை ஒரு சிறு பிள்ளையாக தான் பார்ப்பாங்களாம். ஏன்னா ஈவன் எழுப்பி எப்பயுமே வார்த்தையோட பேசக்குள்ள அவங்க சொல்லுவாங்க, பாரு எங்களை கூப்பிடையில, எங்கள்கிட்ட ஆலோசனை கேட்கல, பாரு எங்களை எதுக்குமே அழைக்கிறது இல்லை, எங்களை முன்னுக்கு எதுக்குமே விடுற இல்லை. அப்படிதான் அவங்க சிந்திப்பாங்க. அது சத்தியமா இருக்கிறது. ஆமே. ஏனென்றா அவன் எதை பார்ப்பான்டா, அவங்க பழையவர்களா இருக்கலாம், ஆனா அந்த ஊழியத்துக்குள்ள தேவன் அபிஷேகத்திருக்கிறார், அவருக்கு நாங்கள் அடங்கி இருக்கணும், அது கீழாக இருந்து நாங்கள் அவர் சொல்ல வேண்டிய காரியத்தை நாங்கள் செய்யணும் என்ற ஆவி வராது. அவங்க எப்பயுமே நாங்கள் எத்தனை தடவை அந்த காய்ச்சலை போட்ட மனிதனுக்கு பேசியிருப்போம். ஏன்னா இப்போ அவங்களுக்கு சொல்கிறாண்ட அந்த ஆவி இருக்கு. அது ஒரு இடம் அல்ல, எல்லா மத்தியிலும் அது இயல்பாக போதவர்கள் எனக்கு அட்வைஸ். நான் எப்பயுமே ஊழியத்தில் வந்தோடனே பழைய காரியம் ஒவ்வொன்றையும் நான் அனுபவ ரீதியாக எங்கெங்கே எந்த நடந்துச்சோ அது எல்லாமே நான் கற்றுக்கொண்டேன். அதனால தான் எனக்கு எதிராக வந்துச்சு. எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் வந்துச்சு, நீ எழுப்பி காரியத்தை நடப்பி கத்தர் உன்னை எழுப்பி காரியத்தை நடத்தி கத்தர் உன்னோடு இருப்பாராக. அப்போ நான் வார்த்தையை பார்க்குற வேளையில் அந்த வார்த்தை எப்படி இருந்துச்சுன்னா, தாவீது சாலமோன்னு சொல்கிறான், நீ எழும்பி காரியத்தை, அதாவது ஒரு புதிய ஆலயத்தை கட்டி கடவுள் உன்னோடு இருப்பார். அப்போ நான் அது சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் எனக்கு மற்ற மனிதர் சொன்னாங்களே, ஒருவேளை தேர்தனி ஊற்ற தான் அழைச்சேருவோட்டாங்க. புரியுதாங்களே?
அதை பாருங்க அந்த காரியம். அப்போ நான் சொன்னேன், அது அவர் தான், அதுக்கு தான் அழைக்கிறீரண்டா, அது எனக்கு சந்தோஷம். ஆமென். அப்படி ஒரு காரியம் பாருங்க. எதுவாக இருந்த மேய்ப்பத்துவம் என்பது அல்ல, எதுவாக இருந்தாலும் அவர் உயர்வு தான். அதுதான் வேதம். அங்கே தான் ஜனம் காண தவறாங்க. முதலாம் மணி நேரத்துக்கு வந்தவனுக்கும் ஒன்று தான், 12வது ஃபைனலில் வந்து ஃபினிஷிங் பண்ணுறவனுக்கும் ஒன்று தான். புரியுதா உங்களுக்கு? அந்த பேச்சில் தான் எங்களோட தீர்க்கதரிசியும் வரப்போகுது. அவர் தேவ மணவாட்டி என்று அழைக்கக்குள்ள அவர் மணவாட்டி தான், விளங்குது அவங்களுக்கு. ஆனால் அவர் உத்தியோகம் மேலானது. அவருக்காக ஒரு ஜனத்தை தேவன் கொடுத்த. இங்கே உத்தியோகத்தை ஜனங்கள் என்ன செய்வாங்கண்டா, காண தவறுவாங்க. அது வந்து அந்த மனிதன் கொடுத்ததல்ல, அது தேவன் கொடுத்தது. அப்போ நீங்கள் யாருக்கு எதிர்த்து நிற்கிறீங்கண்டா, தேவனுக்கு தான் எதிர்த்து நிற்க. அப்போ நீங்கள் தேவனுடையவளாக இருக்கலுமான்னு சிந்திச்சு பாருங்க. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்கிறது புரியுது. ஏனென்றா இதில் தான் எல்லா அருமையான பரிசுத்தவான்கள் தவறுறாங்க. தேவன் ஒரு மனிதனை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தால் அது அவர் அழைச்சதாக இருக்கு. நீங்கள் அந்த மனிதன் தெரியாதவர் என்னதான் நடத்துகிறேன்டா, நீங்கள் யாரை குற்றச்சாட்டு வேறுன்னு சொல்லுங்கள். அவர் தான் தெரிஞ்சிருக்கிறேன், நீங்கள் அவரை தான் குற்றம் சாட்டுறீங்க. ஆமென். நீங்கள் சரியாக இருந்தால் தேவன் சரியானதை செய்வேன். ஆமென். உங்களோட இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன் என்று வார்த்தை சொல்லுது. உங்களோட உலக ஆவியை பெற்றால் அப்படிதான் அவர் கொடுப்பேன். ஏன்னா உனக்கு அதுதான் அவர் போதிக்கலாம். ஆமென். ஏனென்றா அந்த காரியம் அவர் உத்தமர்களாக இருந்தால் உங்களை ட்ரைனிங் பண்ண கடினமானது தான் அவர் கொடுப்பேன். ஆமென். ஏனென்றா நீங்கள் பயிற்றுவிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறீங்க. ஆமென். அதனால தான் இந்த வேதத்தில் நீங்கள் வாசிக்க நேரம் இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா 7 நாளும் சுற்றி திரிகிறாங்க. சுற்றி திரிஞ்சால் தண்ணியே இல்லை. அந்த வசனம் வடிவாக சொல்லுதல்லா, முன்னுக்கு இருந்தவங்களுக்கு அல்ல, பின்னால் இருந்த இராணுவத்துக்கும் பின்னால் பின்பற்றி வந்த மிருகங்களுக்கு தான் தண்ணி இல்லாமல் போச்சு. யாருக்கு தண்ணி இல்லாமல் போச்சு? பின்னால் வந்தவங்களுக்கு. அதே போல தான் முன்னுக்கும் நடத்துகிறவங்க வந்து பிழையாக தவறான வழியில் ஓடினா யுத்த வீரர்களாகிய நீங்கள் தான் தாகம் அடைவீங்க. ஏன்னா தேவ ஆவியை கொண்டு போயிருக்கு. புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அதான் வேத வாசனை. அவர் சொல்றேன். அப்போ மேய்ப்பர்கள் தவறான ஐக்கியம், தவறான இணைப்பு, ஒரு மேன்மைக்காக என்னட்ட இத்தனை கூட்டம் இருக்குன்ட்டு கொண்டு வச்சா என்ன நடக்கும்னா, இங்கே தண்ணி கிடைக்காது. யார் தவறி போவாங்கன்னா பின்னால பகுதி உள்ளவர்கள். தண்ணீர் என்ன? பரிசுத்த ஆவி, அந்த கனிகள். தீர்க்க சொல்றேன், 7 சபை காலத்திலும் இந்த அன்பு, நீடிய சாந்தம், ஐக்கியம் எல்லாமே இல்லாமல் போயிடும். இன்னைக்கு கிறிஸ்தவ மத்தியில் இல்லை பாருங்க. ஒரு அழைப்பை விருந்து கொடுத்தாலும் அந்த விருந்தை கணம் பண்ணி வர்றமண்டுவாங்க, ஆனால் அவங்க வரமாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனால் தீர்க்கத்துடைய ஒரு கிறிஸ்தவனுக்கு வாக்கு முக்கியமாக இருக்கிறது. ஆமே. அவன் வருவன் என்றால் அந்த இடத்துக்கு வரவன். ஏனென்றால் அது அவன் அல்ல, அவனுக்குள்ளால இருந்த தேவன் அங்கே நடத்துறது. ஏன்னா நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. ஆமே. இன்னைக்கு ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த காரியங்களை புரியாதவர்களாக ஒரு மாய்மாலத்துக்குள்ள அவங்க என்ன செய்கிறாங்க, மனிதர்களை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்கிறாங்க. ஆமே. ஆனால் நீங்கள் தேவனை பிரியப்படுத்தவே நீங்கள் அழைக்கப்பட்ட ஜனமாக இருக்கிறீர்கள். நீங்க யார் எப்படி இருந்தாலும் நம் வார்த்தையில நடக்கிறதான் தேவன் விரும்புகிறார். ஆமே. அப்ப பாருங்க, இன்றைக்கு கிறிஸ்தவர் மத்தியில பாருங்க, அந்த பொறுமை இல்லாத தன்மை, ஐக்கியம் இல்லாத தன்மை, அந்த எல்லாமே போயிட்டு 7 நாளும் இல்லாம போயிட்டான். அப்ப அந்த 7 நாளை சபை காலத்துக்கு தீக்க சொல்றது. அதே போல பாருங்க, இந்த 7ஆம் சபை காலத்துல நாங்க வந்திருக்கிறோம். அநேக ஜனங்களுக்கு வந்து வறண்டு இருக்கிறாங்க. 7 நாள் வந்த பிற்பாடு என்ன இல்லை? தண்ணி இல்லை. 7 நாள் சுத்திட்டாங்க, ஆனா என்ன இல்லைண்டா, அவங்களுக்கு வந்து தண்ணி இல்லை. ஏனண்டா, தண்ணி இல்லாதது என்ன அர்த்தம்டா, அவங்க மத்தியில் அன்பு இல்லை, சாந்தம் இல்லை, நீடிய பொறுமை இல்லை, அங்கே என்ன இல்லை, நற்குணம் இல்லை, தயவு இல்லை. இது இல்லாதபடினால 7 நாளும் தண்ணி இல்லாம இங்க வந்து நிற்கிறாங்க. ஆனா அந்த தண்ணி கிடைக்கணும்டா எங்க போட்டாமா? தீர்க்கதரிசி
தீர்க்கதரிசியை கூப்பிடும். ஆமென். அந்த தீர்க்கதரிசிட்ட கூப்பிட்டுற வேளையில தான் அவன் என்ன சொல்றான், நீங்க மழையும் காண மாட்டீங்க, நீங்க இதையும் காண மாட்டீங்க, ஆனா பள்ளத்தாக்கு எங்கும் நீரூற்றால நிரம்பும். ஆமென். இது கர்த்தர் உரைக்கிறதாவது என்று சொல்றான். ஏனென்றா அவங்க அழைக்க வேண்டிய மனிதனை கடைசி நேரத்தில் அழைச்சாங்க. இந்த 7 சபை காலங்களிலும் அவர் சொல்ற 7 நாளும் ஜனங்கள் வந்துட்டு இப்ப தாகத்தோடு இருக்கிறாங்க. ஏனென்றா பிள்ளையான வழியில நடந்தபடினால அவங்களுக்கு தண்ணி இல்லாம போச்சு. ஆனா அங்க எலிசா வர்ற வேளையில அங்கே தண்ணி கிடைக்கிறது. ஆமென். அதே போல இன்னைக்கு தேவன் 7ஆம் சபையின் காலத்துல தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தாங்க கிறிஸ்தவர்கள் என்று போறாங்க, ஆனா ஒருவருக்கு ஒருவர் விரோதம், அன்பு இல்லை, மன்னிப்பு இல்லை, சாந்தம் இல்லை, எரிச்சல் எல்லாமே இருக்குது. ஏனென்றா என்ன இல்லை, தண்ணி இல்லை. தண்ணீர் வந்து ஜீவ ஊற்றாகிய என்னை விட்டு விட்டீர்கள். அந்த தேவனை விட்டு விட்டாங்க, தேவனுடைய வார்த்தையை விட்டபடினால தாகமாயிருக்கிறது. அதனால இந்த ஃபைனல்ல இந்த கடைசி நேரத்தில் நாங்கள் திரும்ப வேண்டும். எங்கண்டா தேவனுடைய வார்த்தைக்கு. ஆமென். நீங்க வார்த்தைக்கு நீங்க திரும்புகிற வேளையில தேவன் எல்லாமே மாற்றுவார். ஆமென். நீங்க உலகத்துல சிக்கப்பட்டிருக்கலாம், நீங்க விடுபட முயற்சிங்க. ஆண்டவரே என்ன விடுவீங்க, என்னுடைய பிள்ளையை விடுவீங்க. அந்த காரியத்துல நீங்க தேவன்கிட்ட கேட்டா தேவன் அவரை நம்பணும் என்று தான் அவர் விரும்புகிறார். ஆமென். எப்பயுமே தேவன் விரும்புகிற காரியம் தன்னை பிள்ளை தன்னை நம்பணும். ஆமென். தன்னட்ட வந்து சரணடையும். இதை தான் தேவன் எப்பயும் விரும்புவார். ஆமென். நீங்க தேவன்கிட்ட வந்தா தேவன் தான் மாத்தேன். ஆமென். தேவன் தான் ஒருவர் மாற்றக்கூடியவராயிருக்கிறார். அப்போ அந்த நிலைக்கு நீங்க வந்தாலொழிய உங்களாலேயும் என்னாலேயும் அந்த நிலைக்கு போக இயலாது. தேவன்கிட்ட சரணடைவோம். அப்போ தேவன் தான் என்ன செய்வார், எங்களை வழி நடத்துவார். ஆமென். அதனால நான் முடிக்க போகிறேன். தேவன் மீண்டுமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி நான் ஒரு எப்படி சொல்றது, ஒரு மேலோட்டமாக எடுத்தேன்டா நானும் நீங்களும் அந்த மூல விசுவாசத்துக்கு திரும்ப வேண்டும். எங்களோட பிள்ளைகளை வந்து கர்த்தருக்காக வழி நடத்த வேண்டும். ஏனென்றா இந்த பிரயாண நேரத்தில் நீங்க நினைக்கலாம் நான் மட்டும் போய் தப்பலாம் என்று. உங்களோட பிள்ளைகளை உங்கள்கிட்ட தான் அவர் கேட்பார். ஆமென். அப்போ அதனால உங்களோட வழியில தான் நீங்க வழி நடத்தணும். நீங்க எதை விசுவாசிக்கிறீங்களோ அதை நீங்க ஜனத்துக்கு கொடுங்க. அதை பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வேளையில அந்த காரியத்தில் தேவன் வழி நடத்துவார். ஆமென். ஏன்னா நாங்கள் ஒரு பிரயாணம், மோசே ஒரு பிரயாணத்தில் இருந்தான். ஆனா மோசே தவறி போயிட்டான் பிள்ளைய வழி நடத்த. ஆனா சபையானது இன்றைக்கு அந்த நிலையில எல்லா பிள்ளைகளையும் வழி நடத்த இன்றைக்கு சபையானது வேதம் சொல்றது, ஆடுகளின் நிலையை நன்றாய் அறிந்துகொள், அதன் மேல் எப்பொழுதும் நோக்கமாயிரு. ஆமென். எப்பயுமே மேய்ப்பன் ஆடுகள் ஜனங்கள் எங்க தவறி போறாங்க, எந்த வழியில போறாங்க, எந்த ஆவியை பெற்றிருக்கிறாங்க, எப்படியாக பிள்ளைகளை வளர்க்க முயற்சிக்கிறாங்க, உலகத்தோட ஆண்டது அவர் எப்போதும் பார்த்து வேத வார்த்தையோடு கொடுக்கிற வேளையில தான் அந்த ஆடுகள் வந்து சரியான நிலைக்கு போகும். ஆமென். நாங்கள் பெரிய 7 முத்திரையை பிரசங்கிக்கிறதுனாலோ அல்லது வேறு என்ற பிரசங்கிக்கிறதாலோ சின்ன காரியத்தில் அவங்க தவறி போயிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த மனவாட்டி மத்தியில் இருக்கிற பெரிய இன்னொரு காரியம் அறியணும், நிறைய சத்தியத்தை அறியணும். அதை வச்சு நிறைய பேரோட தர்க்கம் பண்ணணும், அல்லது நிறைய பேரோட வந்து அந்த சபையில் இருக்க குறைகளை பார்க்கணும் என்று விரும்புவாங்க. ஆனால் அவங்க அடிப்படையை காண தவிடுவாங்க. நாங்கள் மீண்டும் வர வேண்டும். நாங்கள் பேசிக் ஏபிசி ஏபிசி தெரியாமல் நாங்கள் கணக்கு படிக்கலை. நீங்கள் ஒழுங்கு முதலாவது ஒரு கிறிஸ்துக்குள்ள ஒரு மனிதன் வர்ற வேளையில் அவன் ஒழுக்கத்தை தான் கற்றுக்கொள்வான். ஆமென். வேதம் வந்து ஒழுக்கத்தை கற்றுக்கொள்கிறது. நீங்கள் எப்படி நடக்கணும். வேதம் கூட பாருங்க, பழைய ஏற்பாடு ஒரு யுத்தத்துக்கு போகணுமெண்டா ஒரு கொடியின் கீழே எல்லாமே இருக்கும். அது அப்படியே தகப்பன் வழியாக ஓடர் வர்றது. இந்த ஒழுங்குல தான் தேவன் பார்ப்பேன். அவங்க திசை மாறியலாது, இவங்க அங்கே போயிடாது, அவங்க இங்கே போயிடாது. தேவன் எப்பயுமே ஒரு ஒழுங்கை வச்சார். யார் எதை செய்யணுமோ அதை தான் அவர் வச்சார். அதனால தான் அங்கேயும் தவறினார்கள், இங்கேயும் தவறுகிறார்கள். ஆமென். ஒரு மகத்தான அபிஷேகம் பெற்ற மனிதன் அவன் என்ன செய்கிறான், அந்த உசியா ராஜா ஒரு ஆசாரியனுடைய வேலையை, லேவியனுடைய வேலையை செய்யக்குள்ள பாருங்க, அவனுக்கு குஷ்டரோகம் வருது. ஆனால் அவன் நல்ல மனிதன். ஆனால் குஷ்டரோகம் எதனால் வருதுண்டா, அவன் செய்ய வேண்டியதை இவன் செய்ததான்.
அதே போல தான் சபைக்கு தேவன் வச்சிருக்கா. உங்களோட கடமை இருக்கிறது. நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் ஒரு மேய்ப்பத்துவத்துக்குள்ளாக அடங்கி நீங்கள் அந்த வழியை நீங்கள் பின்பற்றி நீங்கள் தாழ்மையாக இருந்தால் அதுதான் உங்களோட ஆசீர்வாதம். ஆமென். அப்பதான் தேவன் என்ன செய்வார்? யார் உங்களுக்கு வச்சாரோ அந்த வழியில் நீங்கள் நடக்கும்போது தான் அது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென். அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் உங்களை நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன். மீண்டும் ஒரு நாள் நான் நினைக்கிறேன், எங்கன்னு தெரியல, மன்னாரா அல்லது எங்கன்னு தெரியல, நாங்கள் அதிசீக்கிரம் நாங்கள் முடியுமானவர்கள் முடிந்த அளவு நாங்கள் இணைப்பில் தொடர்ந்து ஓடுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.